அன்புக்குரிய மாணவர்களே, அரச போட்டி பரீட்சையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். கடந்த 2010 ஆண்டு தொடக்கம் 2019 ஆண்டு, அதாவது COVID-19 வரை வலை என்ற பெயரில் சமகால பொது அறிவு தொகுப்பான வலை இதழினை மாதாந்தம் வெளியிட்டு வந்தேன். அதனால் பயன் பெற்றவர்களோ ஏராளம் பேர். இந்த பொது அறிவு விடயம் சம்பந்தமான வலை தொடர்ந்து வெளிவர வேண்டும் எனவும், எனவே அதனை யூடியூப் தளம் ஊடாக வெளியிடுமாறு மாணவர்கள், அரச போட்டி பரீட்சையாளர்கள் என பலரும் கேட்டு வந்த நிலையில் அது தற்போது கனிந்துள்ளது. வலை என்ற இந்த யூடியூப் தளத்தில் சமகால பொது அறிவு விடயங்கள் உட்பட மிகவும் முக்கியமான கடந்த கால பொது அறிவு விடயங்களும் உள்ளடக்கப்பட்டு வெளிவரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே வலை என்ற இந்த யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் கொடுத்து பெல் பட்டனை பிரஸ் செய்து லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் வலை என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். எனவே உங்களுடைய ஆதரவில்தான் எனது பணியும் சேவையும் தொடர்ந்து செல்ல ஊன்றுகோலாக இருக்கும். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க வளர்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாருங்கள், அறிவு தேடலுக்குள் செல்வோம். நாணய நிதியத்திடம் சிக்குண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? 13வது. இதேவேளை அர்ஜென்டினா 1வது இடத்திலும், உக்ரைன் 2வது இடத்திலும், எகிப்து 3வது இடத்திலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மிகச்சிறந்த நிதி முகாமைத்துவத்துக்காக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநருக்கு அண்மையில் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் வைத்து ஏத்தரச் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இலங்கையின் தற்போதைய மத்திய வங்கியின் ஆளுநர் யார்? கலாநிதி நந்தலால் வீரசிங்கா. 2025 புதுவருட ஆரம்பத்தில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவினால் ஆரம்பிக்கப்பட்ட புதிய திட்டம் எது? தூய இலங்கை. தூய இலங்கை, கிளீன் ஸ்ரீலங்கா. கிளீன் ஸ்ரீலங்கா. இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதியின் செயலாளர் NS குமாரநாயக்கா, பதில் பொலிஸ்மா அதிபர் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் உட்பட 18 பேர் கொண்ட ஜனாதிபதி செயலணி ஒன்று அண்மையில் உருவாக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தூய இலங்கை திட்டத்தை திட்டமிடுதல், வழிகாட்டுதல், நடைமுறைப்படுத்தல், முன்னேற்றத்தை மீளாய்வு செய்தல் மற்றும் குறிப்பிட்ட கால எல்லைக்குள் நிறைவு செய்தல் என்பன இந்த ஜனாதிபதி செயலணியின் பொறுப்புகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2024 ஆண்டில் இலங்கை சுங்கத்துறை ஈட்டியுள்ள வருமானம் எவ்வளவு? 1.5 டிரில்லியன். 1.5 டிரில்லியன். இதன்படி கடந்த வருடம் 1.515 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் பதிவாகியுள்ளது. வருடம் ஒன்றில் இலங்கை சுங்கத்தால் ஈட்டப்பட்ட அதிகூடிய வருமானம் இதுவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் மரண தண்டனையை ரத்து செய்யும் சட்டமூலத்துக்கு ஒப்புதல் வழங்கியுள்ள நாடு எது? சிம்பாப்வே. சிம்பாப்வே.